வணக்கம் ரிதி. அதாவது வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே செயல்பட்டு வரும் பழைய இரும்பு பொருட்கள் குடோனில் தீ விபத்தானது தற்போது ஏற்பட்டுள்ளது. அதாவது சம்பவம் குறித்த தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தீயானது சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. தீ விபத்து தொடர்பாக போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த தீ விபத்தானது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே ஏற்பட்டுள்ளதால் இந்த புகை மூட்டம் அந்த சாலை முழுவதும் அந்த கரும் புகை மூட்டம் சூழ்ந்துள்ளது. இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனம் செல்வதில் சற்று தாமதம் ஏற்படுகிறது. அதே போல தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லக்கூடிய ரயில் பாதை அருகேயும் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளதால் ரயில்கள் சில நேரம் தாமதமாக செல்லும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ரயில்வே தண்டவாளம் அருகே இந்த தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இந்த தீ அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் அந்த ரயில்வே டிராக்கில் நின்றவாறு அந்த தீயை அணைத்து வருகின்றனர். குறிப்பாக இங்கு சேகரித்திருக்கும் இந்த பொருட்களானது தொழிற்சாலை கழிவுகளை எடுத்துக் கொண்டு வந்து இங்கு தரம் பிரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். அதே போல தற்போது இந்த தீ விபத்தானது மின்கசிவு காரணமாக ஏற்பட்டுள்ளதா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்ற கோணத்தில் தற்போது காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அங்கு பெரும்பாலும் இந்த தீயினால் ஒரு புகைமூட்டத்தால் கண்ணெரிச்சல் போன்றவற்றை ஆளாகின்றனர். மேலும் அந்த தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் பணியை மேற்கொண்டு வருகின்றனர்.